அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன். இது நாள் வரை நான் யூடியூப்பில் வராததற்கு காரணம், கடலில் கரைத்த பெருங்காயத்தை போல் உள்ள நிலைமை. ஏகப்பட்ட பிரச்சனை. எதை பேசுவது, எதை விடுவது, நாம் சொல்வதை கேட்பார் இல்லை, நடவடிக்கை எடுப்பார் இல்லை. ஆகவே நான் விலகி இருந்தேன். இன்று திராவிட மாடல் அரசாங்கத்தின் தோலை உரித்து காட்ட வேண்டிய நிர்பந்தம் அவசியம் எனக்கு உள்ளது. அதனால் உங்கள் முன்பு தோன்றுகிறேன். மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய அன்று திருமாவளவன் அவர்கள் ஒரு ட்விட்டரில் என்ன போட்டார்னா, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதே போல் காங்கிரஸும் முழக்கம் செய்தது. இது ஏனோ தானோ தெரியவில்லை, அவரை மரியாதை நிமித்தமாக போய் காண்கிறேன் என்று திருமாவளவன் அவர்கள் மு.க. ஸ்டாலினை போய் கண்டார். அங்கே என்ன முடிவு எடுத்தாரோ என்னவோ தெரியவில்லை. ஆர்எஸ் பாரதியையும் அந்த டி.கே. இளங்கோவனையும் நான் இந்த மாநாட்டுக்கு அனுப்புகிறேன் என்று மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொல்லியுள்ளார். இந்த மதுவிலக்கு, அதற்கான மாநாடு, போராட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை எதிர்ப்பதற்காகத்தான் இந்த மாநாடு, திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்ப்பதற்காகத்தான் இந்த மாநாடு என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு புஸ்வானம் போல் இவர் போய், திருமாவளவன் போய் அங்கு நாடகம் ஆடி இவரை திருமாவளவனை பயமுறுத்தியதாக தெரிகிறது. இவ்வாறு இந்த மாநாடு நடத்தினால் உங்கள் கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கள் அனைவரும், எம்பி அவர் ரவிக்குமார், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னத்தில் தான் நின்று வெற்றி பெற்றுள்ளார். இதெல்லாம் உங்களுக்கு போகும், உங்கள் கட்சி உடையும் என்று மிரட்டியதாக ஒரு தகவல். இதில் எத்தனை உண்மை உள்ளது என்பதை நாம் அறிய மாட்டோம். உடனே இவர் அந்த மதுவிலக்கு, அந்த மாநாட்டுக்கு பெயர் பூரண மதுவிலக்கு என்று பெயரை மாற்றியுள்ளார். பூரண மதுவிலக்கு அகில இந்திய அளவில். ஏன் தமிழ்நாட்டில் நீ இருக்க, இங்கே மதுவிலக்கு மாநாடு அறிவிச்சுட்டு அனைத்து இந்திய லெவலில் அதை போய் பேசணும்னு சொன்னால், அனைத்து இந்திய தலைவர்களை நீங்கள் அழைத்துள்ளீர்களா? காங்கிரஸ் ஆட்சிகள் நடக்கும் அந்த மாநிலத்தில் உள்ள தலைவர்களை அழைத்துள்ளீர்களா? பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் அழைக்க வேண்டாம், காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடத்தும் அவர்களை அழைத்துள்ளீர்களா? இருந்தாப்புல இருந்து மாற்றம் என்ன மாற்றம்? இப்போ இவருக்கு பயம், கட்சி உடைந்து விடுமோ திருமாவளவனுக்கு. நான் ஒன்று கேட்கிறேன், அனைத்து இந்திய லெவலில் பூரண மதுவிலக்கு வேண்டும், மத்திய அரசு இதற்கான சட்டத்தை கொண்டு வர வேண்டும், ஏற்றுக்கொள்கிறோம், நல்லது தான். ஆனால் நவோதயா பள்ளிக்கூடங்களை அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டிலும் இவள் அமுல்படுத்துவார்களா? இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அமுல்படுத்துமா? இதற்கான பதிலையும் திருமாவளவன் சொல்ல வேண்டும். அதுபோல் நீட் தேர்வு தமிழகத்திற்கு மட்டும் விதிவிலக்கு. ஏன் நீங்கள் அனைத்து இந்திய லெவலில் நீங்கள் பேசுகிறீங்களே பூரண மதுவிலக்கு என்று, ஏன் இந்த நீட் பரீட்சையை அனைத்து மாநிலங்களும் ஏன் பின்பற்றக்கூடாது? உங்களுக்கு ஏன் வேண்டாம்? அதுபோல் ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுவும் உங்களுக்கு வேண்டாம். அனைத்து இந்திய லெவலில் ஒரே கல்விக் கொள்கை, அதுவும் வேண்டாம். இது என்ன நாடகம்? திருமாவளவன் அவர்களே, உங்களுடைய நாடகத்தை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். நீங்கள் இனிமேல் இந்த நாடகத்தை தொடர வேண்டாம் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொண்டு இத்துடன் விடைபெறுகிறேன். மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன். நன்றி, வணக்கம்.